வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்வின் பர்ன்ஸ் டெஸ்ட். ப்ரீவியஸாக வந்து பிரேக் டெஸ்ட் பார்த்துருந்தோம். இப்போது ஸ்வின் பர்ன்ஸ் டெஸ்ட். பிரேக் டெஸ்ட்டு நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், ஒரு லோடை யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த டெஸ்டிங்கை பண்ணோம். இங்கே வந்து எந்த ஒரு லோடும் பயன்படுத்த போகிறது கிடையாது. ஓகேங்களா, வித்தவுட் லோடு தான் நம்ம ஸ்வின் பர்ன் டெஸ்ட்டு பண்ண போகிறோம். எஃபிஷியன்சி கண்டுபிடிக்க போகிறோம், லாஸஸ் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்க போகிறோம். சரி, இன்டைரக்ட் மெத்தட். ஸோ அது வந்து டைரக்ட் மெத்தட், இது இன்டைரக்ட் மெத்தட். இது டைரக்ட் மெத்தட், பிரேக் டெஸ்ட் வந்து டைரக்ட் மெத்தட், ஸ்வின் பர்ன்ஸ் டெஸ்ட் வந்து இன்டைரக்ட் மெத்தட். இது நம்ம எந்த ஒரு லோடும் பயன்படுத்த மாட்டோம். ஸோ நோ லோடு டெஸ்ட். அதே மாதிரி இது எதுக்கெலாம் பயன்படுத்தணும், லார்ஜ் சைஸ் மிஷின், பெரிய பெரிய மிஷினுக்கு எல்லாமே நம்ம இந்த ஸ்வின் பர்ன் டெஸ்ட் தான் பயன்படுத்துவோம். சின்ன மிஷின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா பிரேக் டெஸ்ட் பயன்படுத்திக்கலாம். இதில் பவர் வந்து ரொம்ப கம்மியாக தான் எடுத்துக்கும். ஸ்மால் பவர் இஸ் நீடட். டிசி மிஷின் வந்து இங்கே மோட்டாராக வந்து ரன் ஆகும். ஓகேங்களா, எந்த ஒரு லோடும் இல்லாமல். அப்போ கண்டிப்பாக அங்கே லோடு கரண்ட்னு ஒன்று இருக்காது. சரி, சப்ளை வோல்டேஜ் அண்டு ஸ்பீட் ஆஃப் த மோட்டார் ஆர் அட்ஜஸ்டட் டு தி ரேட்டட் வேல்யூஸ். ஸோ இந்த ஸ்வின் பர்ன் டெஸ்ட்டுக்கு நம்ம டெஸ்டிங்காக என்ன வேல்யூஸ் வந்து ஸ்டாண்டர்டாக வச்சுருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே வருவோம். வோல்டேஜ் வேல்யூ, அப்புறம் ஸ்பீட் அந்த மோட்டாருக்கு. அப்படி பண்ணும்போது நம்ம எல்லா ரீடிங்ஸும் எடுத்து நோட் பண்ணி வச்சுப்போம். ஓகேங்களா, இதுதான் இந்த ப்ராசஸ்ஸே. இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், the armature resistance is measured by ammeter voltmeter method by using multimeter. multimeter பயன்படுத்தி இந்த ஆர்மேச்சூரில் வர ரெசிஸ்டன்ஸை நம்ம மெஷர் பண்ணிப்போம். when the motor is running on no load, மோட்டார் வந்து எதில் ரன் ஆகுது, எந்த ஒரு லோடும் இல்லாமல் ரன் ஆகுது. அப்போ அதில் வர இன்புட் பவர் என்ன, இன்புட் பவர் டு த மோட்டார். மோட்டாருக்கு எவ்வளோ இன்புட் பவர் தரும், V into I0 வாட். இங்கே I0 எதை மென்ஷன் பண்ணுதுன்னா நோ லோடு கரண்ட்னு அர்த்தம். ஸோ V I0 வாட்ஸ். ஷண்ட் ஃபீல்டு காப்பர் லாஸ், அதில் ஏற்படக்கூடிய லாஸ் வந்து V இன்ட்டு ஷண்ட் ஃபீல்டு கரண்ட்டு வாட்ஸ். சரி, V என்னது, சப்ளை வோல்டேஜ், நம்ம சப்ளை பண்ணுற வோல்டேஜ் அந்த மோட்டாருக்கு. I0 என்னது, நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் கரண்ட். ஆனால் நோ லோடு, எந்த ஒரு லோடு இல்லாமல் இன்புட் கரண்ட் கொடுக்குறோம். IA0னா அர்மேச்சூரில் இருக்கிற கரண்ட்டு, அந்த அர்மேச்சூர் சுற்றிட்டு இருக்கோம்ல உள்ள, அதில் இருக்கிற கரண்ட்டு, அதுலேயும் நோ லோடு தான். ISHனா ஷண்ட்டு ஃபீல்டு, அதை சுற்றி வர அந்த ஷண்ட்டு ஃபீல்டு கரண்ட்டையும் நம்ம ISHன்னு எடுத்துக்கிறோம். சரி, ஃபஸ்ட் நம்ம எந்த ஒரு லோடு இல்லாமல் எவ்வளவு பவர் நம்ம கொடுத்துருக்கோம் அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, எவ்வளவு லாஸஸ் ஆகிருக்கு அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். டோட்டல் இன்புட் பவர் ஆன் நோ லோடு இஸ் ஈக்குவல் டு டோட்டல் லாஸஸ். டோட்டல் லாஸஸ் எதை வச்சு கண்டுபிடிக்கலாம், V இன்ட்டு I0. என்னது, நம்ம சப்ளை பண்ணுற வோல்டேஜையும் அந்த நோ லோடு கரண்ட்டையும் மல்டிப்ளை பண்ண நம்மளுக்கு டோட்டல் லாஸஸ் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு ஆர்மேச்சர் காப்பர் லாஸ். ஸோ அந்த ஆர்மேச்சர் உள்ளே சுற்றுது இல்லையா, அதுலேயும் நோ லோடு கரண்ட்டு தான். அதில் வந்து எவ்வளோ லாஸ் ஏற்பட்டிருக்கு அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஆர்மேச்சரில் போகிற கரண்ட்டையை ஸ்கொயர் பண்ணி ரெசிஸ்டன்ஸ், ஆர்மேச்சருடைய ரெசிஸ்டன்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு அதனுடைய லாஸ் கிடச்சிரும். I² A0 RA. ஓகேங்களா, ஸோ RA என்னது, ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆர்மேச்சர். சரி, நெக்ஸ்ட் இப்போ கான்ஸ்டன்ட் லாஸஸ் கண்டுபிடிக்க போகிறோம். கான்ஸ்டன்ட் லாஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நம்மக்கிட்ட மொத்த லாஸ் எவ்வளோ இருக்குது, டோட்டல் லாஸ் மைனஸ் ஆர்மேச்சரில் எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு, இது ரெண்டுத்தையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு கான்ஸ்டன்ட் லாஸ் கிடச்சிரும். டோட்டல் லாஸ் எவ்வளோ இருக்குது, நம்ம சப்ளை பண்ணுற வோல்டேஜ் அப்புறம் நோ லோடு கரண்ட் V I0 மைனஸ் ஆர்மேச்சர் உள்ள காப்பர் சுற்றிட்டு இருக்கு இல்லையா, அந்த காப்பர் ஒயர் மூலியமாக அந்த ஆர்மேச்சர் சுற்றிட்டு இருக்கு இல்லையா, ஸோ அதில் வர லாஸ் வந்து I² A0 RA. இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணி நம்மளுக்கு கிடைக்கிறதா வந்து கான்ஸ்டன்ட் லாஸஸ். சரி, இப்போ நம்ம வந்து ஷண்ட்டு மோட்டாருக்கு எஃபிஷியன்சி கண்டுபிடிக்க போகிறோம். ஏன் ஷண்ட்டு மோட்டார்னால் நம்ம வந்து 3 ஃபீல்டு யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸ்டார்டரில் 3 ஃபீல்டு யூஸ் பண்ணுறதுனால நமக்கு ஷண்ட்டு மோட்டார் இங்கே வந்து எஃபிஷியன்சி கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சர்க்கியூட் டயக்ராம் பார்த்துட்டு வந்துடலாம், அரேஞ்ச்மெண்ட்ஸ். அப்போ தான் நான் ஏன் ஷண்ட்டு மோட்டார்னு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இதில் பாருங்கள், இதான் டிசி சப்ளை. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்புறம் டிசி சப்ளை எடுத்து இதில் கனெக்ட் பண்ணோம், DPSTS அதாவது டெசலரேஷன். இதை எடுத்துகிட்டு போய் நம்ம வோல்ட்மீட்டர் அம்மீட்டரில் கனெக்ட் பண்ணுறோம். இதெல்லாம் எதுக்கு, நம்ம எவ்வளோ வோல்ட் சப்ளை கொடுக்குறோம், எவ்வளோ கரண்ட் சப்ளை கொடுக்குறோன்னு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இங்கே வோல்ட்மீட்டர் அம்மீட்டர் கனெக்ட் பண்ணுறோம். இந்த அம்மீட்டர் எடுத்துகிட்டு போய் 3 பாயிண்ட் ஸ்டார்டரில் கனெக்ட் பண்ணுறோம். நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ஷண்ட்டு மோட்டார்லேயே, அதனால் நம்மளுக்கு 3 பாயிண்ட் வேணும். இதெல்லாம் பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கங்க. ஷண்ட்டுக்கு எப்பவுமே 3 பாயிண்ட் வேணும், லைனு, ஃபீல்டு, ஆர்மேச்சர். ஓகேங்களா, இதில் இருக்கிற இந்த ஃபீல்டு எடுத்துகிட்டு போய் ஃபீல்டு ரியோஸ்டாட்டில் கனெக்ட் பண்ணி அம்மீட்டரில் கனெக்ட் பண்ணி இங்கே இருக்கிற வைண்டிங்ஸ் கூட கனெக்ட் பண்ணணும். இது ஏன் இப்படி பண்ணுறோம்னா, இப்போ ஏதாவது ஃப்ளக்ஸில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃப்ளக்ஸ் வேல்யூஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு
நம்ம இங்கே வைண்டிங்ஸ் இருக்குங்க இல்லையா, ப்ரைமரி ஃபோர்ஸ், செகண்டரி ஃபோர்ஸ், F1 F2, இந்த வைண்டிங்ஸை அம்மீட்டரில் கனெக்ட் பண்ணி ரியோஸ்டாட்டில் கனெக்ட் பண்ணிட்டோம்னா அந்த ஃப்ளக்ஸ் பிரச்சனையும் அது பார்த்துக்கும். அதுக்கு தான் அந்த கனெக்ஷன் இப்படி பண்ணுறோம். சரி, அடுத்து என்ன பண்ணுறோம், இது எல்லா கனெக்ஷன்ஸ் எடுத்துமே லாஸ்ட்டில் மோட்டாரில் கனெக்ட் பண்ணிடுறோம். அவ்வளோதான். கனெக்ட் பண்ணிவிட்டு அதில் வர கரண்ட்டு IA0 லோடு கரண்ட்டு, அதாவது அர்மேச்சூரில் வர கரண்ட்டு தான் IA0 வித்தவுட் லோடு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இங்கே ISHனா இதுதான் ஷண்ட் ஃபீல்டு கரண்ட்டு. ஸோ இது எல்லாமே அரேஞ்ச்மெண்ட்ஸ். இது நீங்கள் லேபில் பண்ணியிருப்பீங்க. இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸை பயன்படுத்தி தான் நீங்கள் வந்து எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ரீடிங்ஸ் எல்லாமே மெஷர் பண்ணியிருப்பீங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு திரும்ப நம்ம டெரிவேஷனுக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் இன்புட் பவர் எவ்வளோ கொடுத்துருக்கோம், V into IL. ஓகேங்களா, V into IL. நெக்ஸ்ட் அர்மேச்சூர் காப்பர் லாஸ், அந்த லைன் கரண்ட் இங்கே பாருங்கள், வீணா நம்ம கொடுக்குற வோல்டேஜ், அப்புறமா அந்த லைன் கரண்ட். ஓகேங்களா, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு இன்புட் பவர் கிடச்சிரும். இப்போது காப்பர் லாஸ், அர்மேச்சூர் காப்பர் லாஸ் அந்த லைன் கரண்ட்லேயே எவ்வளோ இருக்குது, அது எப்படி கண்டுபிடிக்கலான்னா அந்த லைன் கரண்ட்டையும் ஷண்ட் கரண்ட்டையும் வரும், அதை ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணி ஸ்கொயர் பண்ணி அர்மேச்சூர் ரெசிஸ்டன்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு இந்த அர்மேச்சர்னுடைய லாஸ் கிடைக்கும். இது வந்து நம்ம டோட்டல் லாஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, முன்ன கான்ஸ்டன்ட் லாஸ் கண்டுபிடிச்சோம், இப்போ டோட்டல் லாஸ் WT இஸ் ஈக்குவல் டு அர்மேச்சூர் காப்பர் லாஸ் இதையும் அப்புறம் கான்ஸ்டன்ட் லாஸையும் ஆட் பண்ணும். சரி, ஆர்மேச்சூர் காப்பர் லாஸ் எவ்வளோ கிடச்சிருக்கு, IL மைனஸ் IH த ஹோல் ஸ்கொயர் RA ப்ளஸ் நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் லாஸ் WC, அதை எடுத்து அப்படியே எழுதிக்கலாம் WC வாட். ஓகேங்களா, இப்போது அவுட்புட் கரண்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். அவுட்புட் அட் திஸ் லைன் கரண்ட், அந்த லைன் கரண்ட்டில் வர அவுட்புட் என்ன, அது எப்படி இன்புட்டில் லாஸஸை கழிச்சோம்னா நம்மளுக்கு அவுட்புட் கிடச்சிரும். சரி, இன்புட் நம்ம என்ன எடுத்துட்டோம் ஸ்டார்டிங்கில், V into IL. ஓகேங்களா, அதாவது இன்புட் பவர் தான் இங்கே எழுதணும், இன்புட் பவர் மைனஸ் லாஸஸ். சரி, இன்புட் பவர் எவ்வளோ இருக்குது, V into IL, நம்ம கொடுக்குற சப்ளை வோல்டேஜ், அப்புறம் அங்கே இருக்கிற லைன் கரண்ட் மைனஸ் லாஸஸ். லாஸஸ் வந்து WT, இந்த WC சாரிங்க, ஓகே WT டோட்டல் லாஸஸ் WT சப்ட்ராக்ட் பண்ணணும். ஓகேங்களா, கான்ஸ்டன்ட் லாஸ் எடுக்கக்கூடாது, இங்கே எடுக்கும்போது டோட்டல் லாஸ் எடுக்கணும். ஏன்னா ஒட்டுமொத்த லைன் கரண்ட்டுக்குமே நம்ம அவுட்புட் செக் பண்ணுறோம். ஸோ அவுட்புட் அட் திஸ் லைன் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு நம்ம எடுத்துக்கிற இன்புட் பவரையும் இந்த டோட்டல் லாஸையும் சப்ட்ராக்ட் பண்ணி வரது தான் ஃபைனலாக கிடைக்கிற அவுட்புட்டு. இப்போது இதை யூஸ் பண்ணி தான் நம்ம எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும். பர்சன்டேஜ் ஆஃப் எஃபிஷியன்சி ஈட்டா இஸ் ஈக்குவல் டு அவுட்புட் பவர் பை இன்புட் பவர் இன்ட்டு 100. சரி, அவுட்புட் பவர் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், V இன்ட்டு லோடு கரண்ட், இந்த I வந்து இந்த I பக்கத்தில் இருக்கிற L வந்து பேஸில் போடணுன்னு, லோடு கரண்ட் மைனஸ் WT பை இன்புட் பவர் எவ்வளோ கொடுத்துருக்கோம், V இன்ட்டு IL இன்ட்டு 100 மட்டில் வந்து நம்மளுக்கு எஃபிஷியன்சி கிடச்சிடும். இப்படி தான் வந்து ஒவ்வொரு டிசி மோட்டாருக்குமே நம்ம டெஸ்டிங் பண்ணும்போது எஃபிஷியன்சி கண்டுபிடிப்போம். ஓகேங்களா, எந்த ஒரு லோடும் இல்லாமல். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.